மரணம். ஒரு ஞானி ஒருத்தரோட மனைவி இறந்துட்டாரு. துக்கம் விசாரிக்க அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லார் முகத்திலையும் வருத்தம், கண்ணீர், எல்லாரும் அழுகுறாங்க, கத்துறாங்க. ஆனா அந்த ஞானியோ அவரோட கைகளை வச்சுக்கிட்டு நல்லா தாளம் போட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு சர்வ சாதாரணமா இருந்திருக்காரு. வந்தவங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. ஒருத்தன் பார்த்து பார்த்து சரி கேட்டுடலான்னு சொல்லிட்டு துணிஞ்சு போய் கேட்டுட்டான். குருவே, நீங்களே இப்படி பண்ணலாமா? என்ன இருந்தாலும் இவ்வளோ காலம் உங்களோட வாழ்ந்த உங்க மனைவி அவங்க இறந்திருக்கும் போது நீங்க ஒரு கவலை கூட இல்லாம பாடிக்கிட்டு இருக்கீங்களே. அதுக்கு அந்த ஞானி சொல்லியிருக்காரு, பிறப்புல சிரிக்கவோ இறக்கும் போது அழுகிறதுக்கோ என்ன இருக்கு? பிறப்பும் இறப்பும் நம்ம கையில இல்ல. என் மனைவிக்கு முன்னாடி உடலோ உயிரோ இல்ல, அதுக்கப்புறம் உயிரும் உடம்பும் வந்துச்சு. இப்போ ரெண்டுமே போயிடுச்சு. இடையில வந்தது இடையிலயே போயிடுச்சு. இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு?